சிவபெருமானோட நாமத்தை சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? சிவபெருமானை வழிபடுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? இந்த கேள்வி நம்மளுக்குள்ள எங்கேயாவது எழுந்திருக்கிறதா அப்படிங்கிறத யோசித்து பாருங்களேன். ஏன்னா அடியார் கூட்டம் சிவனையே நினைத்து உருகி கொண்டிருக்கிறார்கள். அவரின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை உணர்ந்து அவரே கதி என்று இருக்கிறார்கள். இப்போ நானும் அந்த அடியார் கூட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். இது மற்ற மாதிரி கிடையாது, விண்ணப்பம் போட்டு என்னையும் சேர்த்துக்குங்கிற மாதிரி கிடையாது. சரி, அப்போ நான் சிவபெருமானோட நாமத்தை சொல்வதற்கு தகுதியை பெற்றுள்ளேனா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது எல்லோருக்கும் ஆரம்பத்தில் எழக்கூடும். உண்மையாகவே சிவபக்திக்குள் சிவனடியாராக ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கேள்வியானது எழக்கூடும். இப்போ அந்த சிவநாமத்தை சொல்வதற்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருமே சொல்லிடலாமா? சொல்லலாம். ஆனால் எல்லோருக்குமே அந்த தன்மை கிடைத்து விடுமா அப்படின்னா எப்படி? அந்த ஈஸ்வர தன்மை கிடைத்து விடுமா அப்படின்னா அது சற்றே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ பிறர் சொல்லி அல்லது ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து என் வாழ்க்கையில் இது நிகழ வேண்டும், எனக்கு இது கிடைக்க வேண்டும், நீ இதை கொடுத்தால் நான் இதை கொடுக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உடையவர்களாக இருப்பின், அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இறைவனிடம் விண்ணப்பித்து காத்து கொண்டிருப்பவர்கள் சொல்கின்ற அந்த பெயர் சிவா அப்படின்னு சொல்ற பெயருக்கும் எதையுமே எதிர்பார்க்காது, எதையுமே எதிர்பார்க்காமல் ஐயன் ஒருவனை மட்டுமே தனது சிந்தையில் நிறுத்தி சிவா என்று சொல்பவருக்கும் வேறுபாடு உண்டு. கண்டிப்பா வேறுபாடு உண்டு. என்ன உண்டு? நம்ம முதலில் சொன்னவர்கள் பிறர் சொல்லி சிவா என்ற நாமத்தை சொல்கிறார்கள் என்றாலோ, அல்லது ஏதேனும் ஒரு பொருளையோ அல்லது செல்வத்தையோ வேண்டி சிவபெருமானோட நாமத்தை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் இறைவனிடம் பேரம் பேசுவதற்கு ஈடாகும். அது இதை கொடுத்தால் உன் மீது பக்தி செலுத்துகின்றேன் அப்படிங்கிறது. அப்ப அந்த சிவநாமத்தை சொல்கின்ற உரிமை அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னா இருக்கும். ஆனால் அந்த சிவனடியார் என்ற அந்த தன்மையை அவர்களால் அடைய முடிவது இல்லை. எதையுமே எதிர்பார்க்கல, சிவபெருமான்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், இந்த வசதி வேண்டும், அந்த வசதி வேண்டும் அப்படின்னு அவங்க எதையுமே எதிர்பார்க்கல. மாற அவங்க எதிர்பார்க்கிறது என்ன? உன்னோட பூரணமான அன்பு வேண்டும், சிவபெருமானே உனது பாத மலர்களில் ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு மட்டும் நினைச்சு ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்றாங்க. சிவபெருமானே அப்படின்னு கூப்பிடுறாங்க, சிவா அப்படின்னு உச்சரிக்கிறாங்கன்னா அவங்க சொல்ற அந்த மந்திரத்திற்கு சக்தி அதிகம். அவர்களுடைய அந்த பாசத்திற்கு, அந்த பக்திக்கு எப்பவுமே சக்தி அதிகம். இப்ப நம்ம சொன்ன இந்த இரண்டாவதாக குறிப்பிடுகின்ற நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த சிவனடியார்களின் பக்திக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. அப்ப சிவநாமத்தை சொல்வதற்கு முழு உரிமை பெற்றவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூய நெறியை கடைபிடித்து, ஐயன் ஒருவனே இறைவன் அப்படிங்கிற அந்த நெறியை கடைபிடித்து எல்லா ஜீவராசிகளிலும், எல்லா தெய்வங்களிலும், எல்லா தேவதைகளுக்குள்ளும் இறைவனை காண்பவர்கள் சொல்கின்ற அந்த திருநாமம் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்தது. அப்ப அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்வதற்கும் இறைவனின் பெயரை சொல்வதற்கும் அதிக உரிமை உடையவர்கள் எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் எல்லாம் என் ஈசனே, எது நடந்தாலும் அது ஈசன் கருணையே, அவரே வழிநடத்தி செல்கின்றார் என்ற மனநிலையில் ஒருவர் இறைவனை வழிபடுகின்றார் என்றால் அவரே இறைவனுக்குரியவர் ஆகின்றார்.